வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் மணி. டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு மிக வேகமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க. ஆனா மக்களுடைய கண்ணோட்டத்துல இந்த துறையை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு ஏமாத்து வேலை, இது ஒரு ஸ்கேம், இங்க நம்மளுடைய உழைப்பு வீணா போயிடும், நம்மளால சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் பாக்குறாங்க. அது அப்படி இல்லைங்க, உங்களுடைய கண்ணோட்டம் தப்பு, ரைட்? சமீபத்துல கேரளால வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை மானிட்டரிங் பண்றதுக்காகவே கவர்மெண்ட் சைடுல இருந்து மானிட்டரிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க நண்பர்களே. யாரெல்லாம் கரெக்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மானிட்டரிங் பண்றதுக்காக, ரைட்? சோ அது மட்டும் இல்ல நண்பர்களே, மார்ச் 8ஆம் தேதி இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே அன்னைக்கு டெல்லியில இந்திரா காந்தி ஸ்டேடியம்ல கிட்டத்தட்ட 15,000 பேர் அங்க கூடி இருந்தாங்க. சோ அது எதுக்காக அப்படின்னா, டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க, சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து 100 அச்சீவர்ஸ் அங்க கூப்பிட்டு அவங்களுக்கான பாராட்டு விழா நடத்திருக்காங்க. யார் நடத்தினாங்க தெரியுமா நண்பர்களே? சென்ட்ரல் கவர்மெண்ட், ரைட்? மத்திய அமைச்சர் அங்க அவார்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு. ஏமாத்துறவங்களுக்கு எதுக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இன்னைக்கு ட்ரெண்டிங் மாறிக்கிட்டு இருக்கு, ரைட்? சோ நான் ஒரு டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில வெஸ்டிஜ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல கடந்த 4 ஆண்டுகளா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 23,000 ரூபாய் சேலரியில ஒசூர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. பட் இந்த 4 ஆண்டுகள் இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியில நான் டிராவல் பண்ணதுனால என்னுடைய மாத வருமானம் இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல நண்பர்களே, 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்விஃப்ட் டிசைர் கார் வாங்கியிருக்கேன், 40 லட்சம் ரூபாயில வீடு கட்டியிருக்கேன் நண்பர்களே. சோ நான் மட்டும் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இல்ல, என்னுடைய டீம்ல 5,000 இருந்து 70,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட லீடர்ஸ் இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நேரடி வர்த்தகம் அதாவது டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பேருடைய லைஃப் இன்னைக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க டைரக்ட் செல்லிங்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு பொருள் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நேரடியா கன்சியூமரை வந்து அடையிறது தாங்க டைரக்ட் செல்லிங். இன்னைக்கு வெளியில நம்ம எப்படி பொருள் வாங்கிட்டு இருக்கோம், நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருளை 100 ரூபாய்க்கு தயாரிப்பாங்களா? 40 ரூபாய்க்கு தான் தயாரிப்பாங்க. மிச்சம் உள்ள 60% ஆஃப் மணி எங்க போயிட்டு இருக்கு? அந்த பொருளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா நேரடி வர்த்தகம்ல நேரடியா பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த 60% பணத்தை யாரெல்லாம் இந்த பொருளை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றாங்க. என்ன மாதிரி இன்னைக்கு பல பேர் இந்த